அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போருக்காக சஹாபாக்களை தயார்படுத்தி கொண்டிருந்தார்கள். அந்த போருக்கு தேவையான, அந்த பயணத்திற்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே செய்து கொடுத்தார்கள். ஏன்னா அந்த நேரத்தில் சஹாபாக்கள் கொஞ்சம் சிரமப்பட்டாங்க, கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தாங்க, நெருக்கடியான ஒரு சூழ்நிலை. அதனால் சில சஹாபாக்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே பயணத்திற்கு தேவையான உணவு, மற்ற வாகன ஏற்பாடுகள் அனைத்தையும் அவர்களே செய்து கொடுத்தார்கள். அதில் ஒருத்தருக்கு கொடுக்காமல் விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய கவனத்திற்கு அவர் வரவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவனத்தில் அவர் அந்த சஹாபி இல்லை. எல்லாருக்கும் கொடுத்தாங்க, அவருக்கு கொடுக்கல. இருந்தாலும் அவர் கேட்கல, யா ரசூலல்லாஹ் எல்லாருக்கும் கொடுத்தீங்களே, பயணத்திற்கு தேவையான ஏற்பாடுகளை செஞ்சு கொடுத்தீங்களே, எனக்கு எதுவுமே செய்யலையே, நான் என்ன செய்கிறது, சாப்பிட்றதுக்கு மற்ற ஏனைய தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு நான் என்ன செய்கிறது அப்படின்னு அவர் கேட்கல. எல்லா சஹாபாக்களும் கிளம்புன மாதிரி அவரும் கிளம்பிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். ரெண்டாவது, அல்லாஹ் எப்படி நமக்கு உதவி செய்வான்? அல்லாஹ்வுடைய பாதையில் போகிறோம், போர் செய்கிறதுக்காக, தீனுக்காக கிளம்புறோம். அல்லாஹ் உதவி செய்ய மாட்டானா? அல்லாஹ் எப்படியும் உதவி செய்வான். ரெண்டாவது, இதை விட பெரிய ஒரு பயணத்திற்கான ஏற்பாடு நம்ம கையில் இருக்குது, நாம் ஏன் கவலைப்படணும் அப்படின்னு அவர் கிளம்பிட்டார். பயணத்தில் போனார். போயிட்டுருக்கும் பொழுதே லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் வல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் இதை மட்டுமே ஓதிக்கிட்டே இருந்தார். அவர் சொன்னார், யா அல்லாஹ், இதைத்தான் நான் இன்றைக்கு கட்டுச்சாதமாக பயணத்திற்கான ஏற்பாடாக வைத்திருக்கிறேன். மற்ற சஹாபாக்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பயணத்திற்கான ஏற்பாட்டை விட எங்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஏற்பாடு ரொம்ப கூடுதல், ரொம்ப அதிகமானது, ரொம்ப உயர்ந்தது. அதனால் இன்ஷா அல்லாஹ் எனக்கு இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டார். கிளம்பி பயண கூட்டம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டும் விடைபெற்று கடந்து போய் விட்டது. அந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க பெருமானார்கிட்ட. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்ன விஷயமா வந்தீங்க அப்படின்ட்டு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இப்படி உங்களுடைய நபித்தோழர்களில் ஒருவரை குறித்து அல்லாஹு தஆலா எங்களிடத்தில் சொன்னான், அதை உங்களுக்கு அந்த தகவலை சொல்வதற்காக வந்திருக்கிறேன். என்ன செய்தி அப்படின்னு கேட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் போருக்காக சஹாபாக்களை, உங்களுடைய தோழர்களை அனுப்பிய பொழுது எல்லாருக்கும் பயணத்திற்கான ஏற்பாடு நீங்களே செஞ்சு கொடுத்தீங்க, ஒருத்தருக்கு மட்டும் நீங்கள் செய்யலை. அவருடைய பெயர் ஹுதைர் என்ற அந்த நபித்தோழருக்கு நீங்கள் எதையுமே செய்யலை. ஆனாலும் அவர் இதைவிட மிகப்பெரிய ஒரு பயணத்திற்கான ஏற்பாடு தன்னிடத்தில் இருப்பதாக அவர் கருதி கொண்டார். அதையே பயணத்திற்கான ஏற்பாடாக அமைத்து கொண்டார். என்னன்னு கேட்டாங்க. அவர் இந்த மாதிரி லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் வல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் இதையே அவர் ஓதி கொண்டிருக்கிறார். மற்றவர்களுக்கு நீங்கள் செய்த ஏற்பாடை விட இது பெரிய ஏற்பாடு, இதுவே எனக்கு போதும்னு நினைக்கிறாரு. ஆனால் அல்லாஹு தஆலா உத்தரவிட்டு விட்டான், அவருக்கு நீங்கள் இங்கிருந்து உணவை அனுப்ப வேண்டும், பயணத்திற்கான ஏற்பாட்டை நீங்கள் செய்ய வேண்டும் என்று அல்லாஹு தஆலா அவருடைய பெயரை எங்களுக்கு சொல்லி உத்தரவிட்டிருக்கிறார் என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு தோழரை அனுப்பி அவருக்கான பயணத்திற்கான ஏற்பாடை எல்லாம் இங்கிருந்து கொடுத்து விட்டாங்க. கொடுத்து விட்டு அவர்கிட்ட போய் கொடுங்க அப்படின்னாங்க. அவர் வாங்கிட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டார். எதுவுமே கொடுக்காமல் அனுப்பிட்டாங்க. அல்லாஹ் எப்படி உதவி செய்வார் நினச்சோம். பயணத்தினுடைய இடையிலே அல்லாஹு தஆலா பெருமானாருக்கு அந்த தகவலை சொல்லி நமக்கு அனுப்பி வச்சிருக்கிறான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தாங்க. அந்த நேரத்தில் ஒரு வார்த்தையை சொன்னாங்க, இறைவா, கமாலம் தன்ச ஹுதைரன் ஃபஜஅல் ஹுதைரன் லா யன்சாக். இந்த சூழ்நிலையில் என்னை மறக்காமல் எனக்கு இந்த நேரத்தில் எனக்கான ஏற்பாடுகளை செய்த நீ என்றைக்கும் உன்னை மறக்காதவனாக என்னை ஆக்கிவிடு என்று சொன்னார்கள். என்னை மறக்காதவனாக நீ இருக்கிற, அந்த மாதிரி உன்னை மறக்காமல் எப்பொழுதுமே உன்னை நினைத்து கொள்ளக்கூடிய, திக்ர் செய்யக்கூடிய ஒருவனாக என்னை ஆக்கிரு அப்படின்று ஹுதைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் என்பதாக வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது உஸ்துல் காபா, சிஃபத்து சஃபா போன்ற
வரலாற்று நூல்களில் இந்த நிகழ்வு இடம்பெற்றிருக்கிறது. தஸ்பீஹாத்துகள், அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய அந்த திக்ருகள் நமக்கு பரக்கத்துகளை கொண்டு வந்து சேர்க்கும், ரிசுக்குகளை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும். கையில் ஒன்றுமே இல்லாட்டியும் கூட தேவையான நேரங்களில் நமக்கு தேவையான விஷயங்களை அல்லாஹ்விடம் இருந்து கிடைப்பதற்கு அந்த திக்ருகள் காரணமாக இருக்கும். அவர் கையில் ஒன்றுமே இல்லை, எல்லா சஹாபாக்களிடத்திலும் பயணத்திற்கான ஏற்பாடு இருந்துச்சு, அவர் கையில் ஒன்றுமே இல்லை. அவர் சொன்னது திக்ருகளைத்தான் சொன்னார். அதுவே மிகப்பெரிய ஏற்பாடு என்று விளங்கினார், கருதினார். அல்லாஹ்வினுடைய ரஹமத்தின் மீது ஆதரவு வைத்தார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி அவரை பற்றி சிலாகித்து சொல்லி, அவர் சொன்ன அந்த திக்ர் வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியில் மிகப்பெரிய வெளிச்சமாக இருக்கும் என்ற செய்தியும் சொல்லிவிட்டுட்டு அல்லாஹ்வே நேரடியாக நீங்கள் உணவு அனுப்புமாறு ரசூலுக்கு சொல்லிவிட்டான். அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறத நாம் விளங்கணும். அப்போ திக்ருகள் அல்லாஹ்வை தஸ்பீக் செய்கிற பொழுது, அல்லாஹ்வை திக்ரு செய்கிற பொழுது அது நமக்கு பரக்கத்துகள் கிடைப்பதற்கு காரணமாக இருக்கும். அதனால தானே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் படையினர் போருக்கு போயிட்டு ரொம்ப அதிகமான கனிமத் பொருட்களை பெற்றுக்கொண்டு வந்தார்கள். வெற்றியும் அவங்களுக்கு கிடச்சிச்சு. சஹாபாக்கள் எல்லாம் ரொம்ப பிரமித்து போனாங்க, டக்குன்னு வந்துட்டாங்க. ஆனால் இவ்வளோ பெரிய கனிமத் பொருட்கள்லாம் கிடைச்சிருக்குது, இந்த மாதிரியான ஒரு படையை நாங்கள் பார்த்ததே இல்லை. அதாவது குறுகிய நேரத்தில் இவ்வளோ பெரிய ஒரு பலனை அடைந்த ஒரு படையை நாங்கள் பார்த்ததில்லை என்று பிரமித்த பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதைவிட குறைவான நேரத்தில் இதைவிட மிகப்பெரிய பலனை பெற்றுத்தரக்கூடிய ஒரு காரியத்தை சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபஜ்ர் தொழுகை முடிஞ்ச பிறகு தொழுத இடத்தை விட்டு எஞ்சிக்காமல் சூரியன் உதய நேரம் வரைக்கும் உட்கார்ந்து யார் அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் இதைவிட கூடுதலாக இருக்கும் அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ அல்லாஹ்வை திக்ர் செய்வதால் நமக்கு கிடைக்க வேண்டிய காரியங்கள்லாம் நமக்கு கிடைக்கும். பொருளாதாரத்தை கொண்டு, ஆள் பலத்தை கொண்டு, உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற உபகரணங்களை கொண்டு ஏற்படாத, செய்ய முடியாத காரியங்கள் எல்லாம் திக்ரை கொண்டு அல்லாஹு தஆலா செஞ்சிருவான். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வீட்டில் வேலை செஞ்சு திருகையில் அந்த மாவு அரைச்சி கையெல்லாம் காய்ச்சி போயிடுச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அந்த நேரத்தில் போர்க்களத்திலிருந்து கைதிகள் வந்திருந்தாங்க. கைதிகள் கிடச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் போரில் கலந்துக்கிட்டவங்க இல்லாதவங்க, ரொம்ப கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு அவங்கள அடிமையாக கொடுத்துருவாங்க. இது அன்னைக்குள்ள ஒரு பழக்கம். அப்போ இந்த மாதிரி கைதிகள் கிடச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை கேள்விப்பட்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய உள்ளத்தில் ஒரு எண்ணம் வந்துச்சு. அலி ரலியல்லாஹு தஆலா அவங்களும் சொன்னாங்க, இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுற, வீட்டு வேலைகள் செய்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது, இந்த மாதிரி கைதிகள் நிறைய வந்திருக்காங்கல்ல, நீ போய் நீ கேட்டால் உனக்கு ஏதாவது ஒரு வேலைக்கு ஒத்தாசைக்கு உன்னுடைய வேலைகளுக்கு ஹெல்ப் செய்கிறதுக்கு ஒருத்தரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரமாட்டாங்களா, போய் கேளு அப்படின்னாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வந்தாங்க. அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க தான் இருந்தாங்க. என்ன விஷயமா வந்திருக்குன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த பிறகு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இந்த மாதிரி ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வந்தாங்க அப்படின்னாங்க. எதுக்கு வந்தாங்க? இந்த மாதிரி வீட்டில் வேலை செய்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது, ஏதாவது ஒரு அடிமை கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ஒத்தாசைக்கு வச்சுக்குவாங்க, வீட்டு வேலைகள் செய்கிறதுக்கு பயன்படுத்திக்குவாங்க அப்படின்னு கேட்குறதுக்கு வந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடி ஃபாத்திமாவுடைய வீட்டுக்கு போயிட்டாங்க. அது இரவு சாப்பிட்டு படுக்கக்கூடிய அந்த நேரம், அவங்க படுத்துட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்த உடனே ரெண்டு பேரும் எழுந்திருச்சு உட்கார்றதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே படுத்துக்குங்க, எஞ்சிக்க வேண்டாம் அப்படின்ட்டாங்க. அந்த நேரத்தில் அங்கே உட்கார்ந்து ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கும் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கும் ஒரு செய்தியை சொன்னாங்க. இந்த மாதிரி இரவு நேரத்தில் படுக்கிறதுக்கு முன்னால் சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 34 தடவை நீங்கள் டெய்லி ஓதிட்டு படுங்க. அது ஹைருல் லக்குமா மின் ஹாதிமின், நீங்கள் உங்களுடைய வேலைகளுக்கு ஒத்தாசைக்காக நீங்கள் ஒரு அடிமையை கேட்டு வந்தீங்க பார்த்தீங்களா, அதை விட இது சிறந்தது. எதுக்கு கேட்டு வந்தீங்க? ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப நெருக்கடியாக இருக்குது, வேலை செய்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது, கையெல்லாம் காய்ச்சி போயிடுச்சு, ரொம்ப அலுப்பாக இருக்கிறது, ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக தானே கேட்க வந்தீங்க. இதை நீங்கள் ஓதுங்க, உங்களுக்கு நீங்கள் எதெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அதெல்லாம் கிடைக்கும்.
ஒரு அடிமையின் மூலமாக உங்களுக்கு என்னென்ன ஒத்தாசைகள் கிடைக்கும், வேலை லேசாகும் நினைக்கிறீங்களா இல்லையா, அது இந்த திக்ர் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை விட இதுதான் சிறந்தது அப்படின்னாங்க. அதனால் திக்ருகள், அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வது நமக்கு நம்முடைய காரியங்கள் அனைத்திற்கும் அது பகரமாக அமைகிறது. ரெண்டாவது பரக்கத்துகளை கொண்டு வந்து சேர்க்கிறது, ரிசுக்குகள் கிடைப்பதற்கு காரணமாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனுதினமும் எல்லா நேரங்களிலும் அவனை திக்ர் செய்யக்கூடியவர்களாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.